Hi friends, எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து நான் எல்லாத்துக்குமே லெட்டர் வந்து போட்டுட்டேன்ப்பா. இப்போ நான் அடுத்து என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல 7 லெட்டர் இருக்கு. சரியா? டெய்லி ஒவ்வொரு லெட்டர் வந்து பார்க்கலாம். டெய்லி ஒவ்வொரு வீடியோ வந்து பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்க்கு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து ஆகஸ்ட்ல வந்து எக்ஸாம் சொல்லிருக்காங்க லாஸ்ட்ல. சரியா? உங்க இன்ஸ்டிடியூட்ல டெய்லியும் எப்படி இந்த மாசத்துக்குள்ள ஒரு 4 டெஸ்ட் வந்து வச்சிருவாங்க. அந்த 4 டெஸ்டையும் கண்டிப்பா எழுதுங்க. ஏதாவது டவுட் அப்படினா வீடியோ வந்து பாத்துக்கோங்க. 7 லெட்டர் எப்படி எழுதுன்னு கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டெய்லி ஒரு லெட்டர் வந்து போட்டா கூட 7 நாள்ல 7 லெட்டர் வந்து முடிஞ்சிரும். சரியா? சரி வாங்க இந்த லெட்டர் எப்படி போடுறது அப்படினு பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு என்ன லெட்டர் அப்படினு பாத்தீங்கன்னாப்பா ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் லெட்டர் தான் பார்க்க போறோம். எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படினு சொல்லிட்டு. நான் வந்து கால்குலேஷன் போடுறது எல்லாமே டிகிரி வச்சு போட மாட்டேன். ஒரு மிஷின்ல வந்து டிகிரி இருக்கும், ஒரு மிஷின்ல வந்து டிகிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்து பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி கால்குலேஷன் வந்து போடுறேன். அந்த மாதிரி பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி போற மாதிரி இருந்தா மட்டும் என் வீடியோ பாருங்க. டிகிரி யூஸ் பண்ணி போடிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? சரி. ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் எப்படி போடலாம் அப்படினு பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் லெட்டர் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது ரைட் சைடு மட்டும் தான் கால்குலேஷன் போடுவீங்க. சரியா? இங்க ஃபர்ஸ்ட் இந்த ரைட் சைடு டெலிபோன் லாஸ்ட் அப்படினு பாத்தீங்கன்னா யுவர் ஃபெய்த்ஃபுல்லி எஸ் நடேசன். இதுக்கு மட்டும் தான் நீங்க கால்குலேஷன் போடுற மாதிரி இருக்கும். இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ப்ரொஃபஷனல் லெட்டர்ல. சரி, நம்ம கால்குலேஷன் எப்படி போடலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஒண்ணுமே இல்ல. இப்போ ரைட் சைடு எடுத்துக்கோங்க. ரைட் சைடுல எது லார்ஜா இருக்கு அப்படினு பாத்துக்கோங்க. நமக்கு ரைட் சைடுல எது லார்ஜா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இதுதான் லார்ஜா இருக்கு. ஓகேவா? எது ஹையா இருக்கு இல்ல லார்ஜா இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த லைன் தான் வந்து பெருசா இருக்கா? அப்ப கவுண்ட் பண்ணுங்க. பெருசா இருக்க லைன் தான் இந்த பேராகிராஃப் ஃபுல்லா பார்க்கணும்ப்பா. இந்த ஃபர்ஸ்ட் 1 2 3 4 இந்த 4 லைன்ல எது பெருசா இருக்குன்னு பார்க்கணும். எது பெருசா இருக்கு? செங்கல்பட்டு இந்த 603001 தான் பெருசா இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணனும்? இது ஃபுல்லா வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் பண்ணும்போது ஸ்பேஸ், ஃபுல் ஸ்டாப், கமா எதா இருந்தாலும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணனும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இத விட்டுட்டு வந்து கவுண்ட் பண்ணிடுறீங்க. சரியா? இப்ப கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. நமக்கு 19 வருதா? சரி. நம்ம எவ்வளவுல மைனஸ் பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம மெஷின்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மெஷின்ல எவ்வளவு செட் பண்ணுவோம் லெட்டருக்கு? 10 ல இருந்து 70 டிகிரி செட் பண்ணுவோம். மைனஸ் பண்றது வந்து 60 ஆல மைனஸ் பண்ணுவோம். ஏன்னா 10 ல இருந்து 70 வரைக்கும் நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படினா 60 தான் கிடைக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? 60 ஆல வந்து மைனஸ் பண்றோம். சரியா? அப்ப 19 மைனஸ் 50 போடுங்க. சாரி 60. ஏன்னா 70 ல 10 to 70 வச்சோம்னா நமக்கு 60 கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம்? 60 ஆல வந்து மைனஸ் பண்றோம். அப்ப 10 ல 9 போயிடுச்சுனா நமக்கு 1 ன்னு கிடைக்கும். 5 ல 1 போயிடுச்சு அப்படினா நமக்கு 4 ன்னு கிடைக்கும். 41 வருதா? அப்ப நம்ம என்ன வச்சுக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா 41 ஸ்பேஸ் விட்டு பேக் ஸ்பேஸ்ல 41 ஸ்பேஸ் விட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லா அடிக்கணும் அப்படினு சொல்லி உங்களுக்கு தெரியணும். ஒண்ணுமே இல்லப்பா. என்ன பண்றீங்க அப்படினா ரைட் சைடுல இந்த 4 இதுல எது பெருசா இருக்கு அப்படினு சொல்லி பார்க்கணும். இதுதான் பெருசா இருக்கு. அப்ப இது ஃபுல்லா கவுண்ட் பண்ணுங்க. 19 வருதா? 19 நம்ம எதால மைனஸ் பண்ணோம்? 60 ஆல மைனஸ் பண்ணோம். 60 ஆல மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு 41 அப்படினு சொல்லி கிடைக்கும். சரியா? அப்ப இங்க டாக்டர் எஸ் நடேசன் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் எம்எஸ்சி அக்ரி பிஹெச்டி அடிச்சிட்டு திருப்பி மிஷினை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா 41 ஸ்பேஸ் விட்டு டெலிஃபோன் 448ன்னு சொல்லி அடிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் அடுத்த லைன்ல ஸ்பெஷலிஸ்ட் இன் பிளான்ட் டிசீஸ் அடிக்கிறீங்க. அதுக்கு நேரா என்ன பண்றீங்க? இதுக்கு நேரா 5 ஆடம்ஸ் ரோடு அடிக்கிறீங்க. அடுத்த லைன்ல மிஷின் எடுத்துட்டு நீங்க வச்சு செங்கல்பட்டு அது அடிக்கிறீங்க. பாருங்க இந்த செங்கல்பட்டு அடிச்சோடனே எத்தனை ஸ்பேஸ் விட்டுருக்காங்க? 2 லைன் ஸ்பேஸ் வந்து விட்டுருக்காங்க. அடிச்சுட்டு என்ன பண்றாங்க? 22 அக்டோபர் 1972 அடிச்சிருக்காங்க. அதை அடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த கமிஷனர் செங்கல்பட்டு அதுக்கப்புறம் செங்கல்பட்டு 6 லட்சத்தி என்ன இது வந்து அடிச்சிருக்காங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? 2 லைன் ஸ்பேஸ் விட்டு சார் வந்து அடிச்சிருக்காங்க. சார் அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ப்ரொஃபஷனல் லெட்டர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேராகிராஃப் முடிஞ்சதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விடணும். ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 ஸ்பேஸ் வந்து விடணும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அந்த பேராகிராஃபை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அந்த பேராகிராஃப் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க? செகண்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பேக் ஸ்பேஸில் ஒரு 5 ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க? செகண்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் டைப் பண்ணி முடிக்கிறாங்க. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க? செகண்ட் பேராகிராஃப் முடியுது. 2 லைன் ஸ்பேஸ் விடுறாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா முன்னாடி பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க? ஒரு 5 ஸ்பேஸ் விடுறாங்க. இது இந்த மாதிரி தெளிவாக கொடுக்க மாட்டாங்க. அந்த என்னது ஒரு மாதிரியே கொடுப்பாங்க. எந்த மாதிரி கொடுப்பாங்கன்னா பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்க ஒரு பேராகிராஃப் முடிஞ்சோடனே நம்ம வந்து ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர்லேயே தெளிவாக சொல்லிடுறேன். அடுத்தது பாருங்க தேர்ட் பேராகிராஃப் முடிஞ்சோடனே 2 லைன் ஸ்பேஸ் விடணும். பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 5 ஸ்பேஸ் விடணும். அடுத்தது ஃபோர்த் பேராகிராஃப் பின்னாடி 2 லைன் ஸ்பேஸ் விடணும். ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? 5 ஸ்பேஸ் விடணும். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் ஃபெய்த்ஃபுல்லி வந்து நம்ம டைப் பண்ணணும். இது எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரேன் பாருங்க. இது மட்டும் தான் கால்குலேஷன். அங்கே ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் கால்குலேஷன், இங்கே வந்து ரைட்ல ஒரு 2 கால்குலேஷன் மட்டும் தான். இதை மட்டும் தெளிவாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் லெட்டர் ஓவர். சரியா? பாருங்க யுவர் ஃபெய்த்ஃபுல்லி எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17
17 இருக்கா? ஓகே. எஸ் நரேசன் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்கு. சரியா? நல்லா கவனிங்க. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமே. இங்கே பாருங்க, யுவர் ஃபேஸ்புல்லி 17 இருக்கு, எஸ் நரேசன் 11 இருக்கு. இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி போட்டுக்கிட்டீங்க. கவுண்ட் பண்ணி போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டுத்தில் எது பெருசாக இருக்கோ அதை தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? 17 தான் நமக்கு பெருசாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க, 17 60ஆல் மைனஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ 60ல் 17 பொசிஷன் எத்தனைன்னு பாருங்கள். 10ல் 7 பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3ன்னு கிடைக்கும். 5ல் 1 பொசிஷனாக நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போ 43ல் வச்சு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ல் 11 போயிடுச்சுன்னா என்ன, மைனஸ் பண்ணுங்கள் ரெண்டையும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறீங்க. சரியா? மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 6ன்னு கிடைக்கும். 6 நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,3 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். 6 எப்படி பிரிக்கலாம், 3,3ன்னு பிரிக்கலாமா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 43 ஸ்பேஸ் விட்டுட்டு யுவர் ஃபேஸ்புல்லி அடிச்சிடுறீங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 43 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே முன்னாடி நமக்கு என்ன வந்துச்சு, +3 வந்துச்சா? அப்போ இந்த 3 எடுத்து இங்கே ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 3 அப்படின்னா 46ன்னு வருமா? அப்போ பேக் ஸ்பேஸில் 46 ஸ்பேஸ் விட்டுட்டு எஸ் நரேசன் வந்து அடிச்சிருங்க. அடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இந்த +3 கூட்டிக்கணும். அந்த 43 கூட இங்கே என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி நம்ம பிரிச்சோம் இல்லையா? முன்னாடி என்ன நம்பர் வந்துச்சு, 3 வந்துச்சா? அந்த 3 இங்கே ப்ளஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் பண்ணிங்கன்னா 46ன்னு கிடைக்கும். அப்போ 46 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, எஸ் நரேசன் அடிக்கிறீங்க. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு இது எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணி இங்கே போடுறீங்க, இது எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணி இங்கே போடுறீங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போட்டுட்டு அடுத்து ரெண்டுத்தில் எது பெருசாக இருக்குன்னு பார்க்கணும். நமக்கு இதுதான் பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்க, 17ல் 60 பொசிஷன் என்னன்னு பார்க்குறீங்க, 43 வருது. சரி, அப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு 43 ஸ்பேஸ் விட்டுட்டு அடிக்கணும்ன்ட்டு. இதை விட இது சின்னதாக இருக்கா? அப்போ இது சென்டர் பண்ணி தானே, இதுக்கு இது சென்டர் பண்ணி அடிக்கணும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 17யும் 11யும் மைனஸ் பண்ணுறீங்க. அப்போ 7ல் 1 பொசிஷன் நமக்கு என்ன கிடைக்கும், 6ன்னு கிடைக்கும். 6 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம், 3,3 கூட்டினா தான் 6. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி 43 வந்துச்சா, அந்த 43 கூட ஒரு 3 கூட்டுங்க. 3 கூட்டிங்கன்னா 46. பாருங்கள், 1 2 3 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எஸ் நரேசன் வச்சுருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் 43 கூட ஒரு 3 கூட்டிட்டுனா 46. அப்போ இங்கேருந்து எண்ணும் போதே நீங்கள் 46 ஸ்பேஸ் விட்டுட்டு எஸ் நரேசன் அடிச்சிருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த என்க்ளோஸ் போட்டு 1 பாக்கெட் அதை அடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இதுதான் நமக்கு வந்து முக்கியம். இங்கே தான் வந்து அவங்க பார்ப்பாங்க, கரெக்டாக செக் பண்ணி பார்ப்பாங்க, இங்கே கரெக்டாக அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ப்ரொஃபஷனல் லெட்டராக ரைட் சைடு மட்டும் தான் கால்குலேஷன் வரும். பிஸ்னஸ் லெட்டர்னா சென்டர் பண்ணி அடிக்கணும், கவர்மெண்ட் ஆர்டர்னா சென்டர் பண்ணி அடிக்கணும்னு தெரியும். ஓகேவா? அதனால் எந்தெந்த லெட்டர் எங்கெங்கே எப்படி அடிக்கணும், ப்ரொசீடிங்லாம் என்ன, செயின் மாடல்லாம் என்ன அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போங்க. நான் டெய்லி ஒரு வீடியோ போடுறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்ப்பா.